Okay guys, I'm back with another video. Dear A2D bro. என்ன bro A2D அகெயின்ஸ்டாக பேச போறியா அப்படின்னு கேட்பீங்க. சீரியஸ்லி அப்படி ஒரு மைண்ட் செட்டு எனக்கு கிடையாது. ப்ரோ கிட்ட நான் நல்லா பேசியிருக்கேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த யூடியூபர் கூடயும். நம்மளை யாராவது ரொம்ப ஓட்டினா தான் நம்ம ஏதாவது ரிப்ளை வீடியோ போடுவோமே தவிர யார் மேலேயும் எந்த அகெயின்ஸ்டும் கிடையாது. பட் இத்தனை வருஷமாக நம்ம உள்ளே இருந்தப்போ ஒரு வீடியோ பார்க்கும்போது ஆப்வியஸ்லி நமக்கு சில பாயிண்ட்ஸ் தோணும். அது அவங்க பப்ளிக்காக போடும்போது நமக்கு அதை பப்ளிக்காக அந்த பாயிண்ட் ஷேர் பண்ணுறதுல தப்பே கிடையாது. என்ன வீடியோ அப்படின்னா A2D ப்ரோவாக இருக்கட்டும், நம்ம கோபி சுதாகர், விஜய் சித்து vlogs இவங்க எல்லாமே சேர்ந்து சென்னையில் ஒரு 5 இடத்துல மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபாரின் யூடியூபருக்கு பேனர்ஸ்ன்றது வச்சுருந்தாங்க. அதோட மோட்டிவ் என்ன அப்படின்னா அது எனக்கு A2D ப்ரோ தான் சொன்னார். இட்ஸ் அன் ஐடியாலஜி ப்ரோ. எப்படின்னா யூடியூபர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட அந்த வளர்ச்சியாக இருக்கட்டும், இட் ஷுட் பி ஹேண்டில்டு பை இண்டிவிஜுவல்ஸ் ஆர் த பீப்புள். நம்ம தான் அதை ஆக்சுவலாக ஹேண்டில் பண்ணணும். இட் ஷுட் நாட் கிவன் டு த கார்ப்பரேட். அவங்க நம்மளை ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மோட்டிவில் அதை ஒரு ஐடியாலஜியில் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம A2D ப்ரோ சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக எனக்கு விச் இஸ் ரியலி நைஸ். நீங்கள் ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம். யாரும் ட்ரை பண்ணாத ஒரு விஷயம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு செம்ம ஃபேக்ட் நான் சொல்கிறேன். யூடியூப்குள்ளே ஒருத்தர் வீடியோஸ் போடுறாரு அப்படின்னா ஆப்வியஸ்லி ஒரு டைலாக் அவங்க சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு டைலாக் விடுவாங்க. எனக்கு இந்த வியூஸ்லாம் பெருசு இல்லைங்க, இந்த காசில் எனக்கு பெருசு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்கள தயவு செஞ்சு நம்பாதீங்க. எண்ட் ஆஃப் த டே ஒரு வீடியோ போட்டால் அது ஓடணும். அது ஓடனா தான் அது வந்து மணி ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். அதை வச்சு தான் இன்னொரு வீடியோ பண்ண முடியும். சோலோ கிரியேட்டரும் கார்ப்பரேட்டும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சோலோ கிரியேட்டர் மீன்ஸ் நான் ஷூட் பண்ணுறேன், நானே எடிட் பண்ணுறேன், நானே போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு எந்த டீம் இப்போ வரைக்கும் எனக்கு எந்த டீமும் கிடையாது. எடிட் பண்ணுறதுக்கோ நமக்கு தம்ப்நெயில்ஸ் மேக் பண்ணுறதுக்கோ யாருமே எனக்கு கிடையாது. சோலோவாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு காலத்தில் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா பியூடிஃபை. ஸோ பியூடிஃபை கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஹீ இஸ் லைக் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் யூடியூபர் ஒரு காலத்தில் அண்ட் பிக்கெஸ்ட் சோலோ கிரியேட்டர். நிறைய பேருக்கு அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஒரு மனுஷன். அவர் ஆக்சுவலாக ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வச்சுருந்ததால் மிஸ்டர் பீஸ்ட் என்ன பண்ணாருன்னா அவர் ஒரு பில் போர்டு வச்சுருந்தார் ஃபாரினில். ஸோ அதை கொண்டாடுறதுக்கு ஒரு சோலோ கிரியேட்டராக பார்த்தீங்கன்னா கொண்டாடுறதுக்கு மிஸ்டர் பீஸ்ட் சோலோ கிரியேட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஓகே. நம்ம இந்த A2D ப்ரோ இவங்கெல்லாம் பேனர் வச்சாங்கல்ல, இதை பற்றி நம்ம வரலாம். ப்ரோ நீங்கள் இந்த வீடியோ மேபி இல்லை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கு ஃபியூ பாயிண்ட்ஸ் கொஞ்சம் இப்படி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமே. எப்படின்னா ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி சந்தோஷப்பட்டிருப்பேன் நான். என்ன அப்படின்னா வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் யூடியூபராக நீங்கள் மிஸ்டர் பீஸ்ட் இந்த இடத்துல கொண்டாடி இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் யூடியூபர் மிஸ்டர் பீஸ்டாகவே இருக்கட்டும். நம்ம இந்தியாவில் உண்மையாகவே மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நல்ல பாதையில் கொண்டு போகிற நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. நான் இந்தியா வைஸ் பேசுகிறேன், நான் சவுத்து கூட பேசலை, இந்தியா வைஸ் பேசுகிறேன். சரி, ஓகே. அவரோட பேர் கூட நான் சொல்கிறேன், த்ரூராத்தி. நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஹீஸ் லைக் ட்ரெண்டிங். ஏன்னா நோ ஒன் எவர் ஹேவ் கட்ஸ் ஒரு பொலிட்டீஷியனை எதிர்த்து பேசி, ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியை எதிர்த்து பேசி மக்களுக்கு நான் இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன், இது நடந்திருக்குன்றது எடுத்துக்காட்டும் அப்படின்றத அவ்வளோ தைரியமாக பண்ணுற ஒரு கிரியேட்டர். ஸோ த்ரூராத்தி, நீங்கள் அவருக்கும் ஒரு ஃபெசிலிட்டேட் அந்த இடத்துல பண்ணியிருந்தீங்க, இல்லை அட்லீஸ்ட் அவரை பற்றி அந்த வீடியோவில் ஒரு சின்ன இடத்துல பேசியிருந்தீங்கன்னா கூட எனக்கு கொஞ்சம் மன நிம்மதியாக இருந்திருக்கும். அவர் மாதிரியே நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் நாட் லைக் வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் யூடியூபர்லாம் கிடையாது. பட் இந்தியாவில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் யூடியூபர் அவரும். நீங்கள் இப்போ இந்த இடத்துல நீங்கள் பெயினாக பண்ணது என்னென்னா மிஸ்டர் பீஸ்ட்டு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸு டி சீரிஸ் அப்படின்னு ஒரு கார்ப்பரேட்டை வின் பண்ணிட்டார் அவர் ஆஸ் எ கிரியேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. டி சீரிஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் எ கார்ப்பரேட் தான். மிஸ்டர் பீஸ்ட் இஸ் ஆல்சோ ஏ கார்ப்பரேட் ப்ரோ. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இண்டிவிஜுவலாக தான் எல்லாருமே சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் ப்ராப்பராக ஒரு டீம் வச்சுட்டு அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மிஸ்டர் பீஸ்ட் இண்டிவிஜுவலாக ஸ்டார்ட் பண்ண ஒரு மனுஷன் தான். ஹீ கெயின்ட் இஸ் ஃபாலோவர்ஸ், ஃபேம், மணி எல்லாமே கிடச்சிது. யூடியூப் CEO விட அதிகமாக சம்பளம் வாங்குற ஒரு மனுஷன் அப்படின்னா எல்லாரும் பேசிக்கிறாங்க, விச் இஸ் ரியலி குட். டி சீரிஸ்க்கும் மிஸ்டர் பீஸ்ட்டுக்கும் ஒரு ஜாலியான சண்டை தான் போயிட்டு இருந்து. இட்ஸ் நாட் லைக் இந்தியா வேற ஒரு அப்படிலாம் கிடையாது. இங்கே ஒரு கார்ப்பரேட்டுங்க, இவங்களுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, மிஸ்டர் பீஸ்ட் அதை பீட் பண்ணிடுவார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய போரே பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தது. நானும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தேன். மிஸ்டர் பீஸ்ட்டு கண்டென்ட் மேக் பண்ணுறாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் வச்சுருக்காரு. ஒரு படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறத விட பயங்கரமாக காசு செலவு பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. யூடியூப்லேருந்து காசு வருது. இதை தாண்டி ஹீ ஓன்ஸ் மெனி கம்பெனிஸ். அவரே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்காரு. அதில் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா ஃபீஸ்டபிள்ஸ்ன்றது ஒரு ஃபுட்டு. ஆப்வியஸ்லி சாக்லேட்ன்றது ஒரு ஃபுட்டு. அவர் ஓனாக ஒரு ஃபேக்ட்ரி வச்சு அதை மேக் பண்ணல. அதே மாதிரி ஃபீஸ்டபிள் நம்ம மிஸ்டர் பீஸ்டோட பர்கர். ஸோ பர்கரும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அவராக ஓனாக ஒரு ஃபேக்ட்ரி வச்சு அப்படிலாம் பண்ணல. ஹீ இஸ் அசோசியேட்டட் வித் ஒன் ஆஃப் த டாப் கார்ப்பரேட் கம்பெனிஸ் இன்
யூஎஸ் இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் அவர் அசோசியேட் ஆகிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் இன்டு கார்ப்பரேட் நவ். ஹீ இஸ் ஏ கார்ப்பரேட், அவ்வளோதான். ஹீ இஸ் நாட் எ சோலோ கிரியேட்டர் நவ், ஹீ இஸ் ஏ கார்ப்பரேட் பிகாஸ் ஹீ ரன்ஸ் எ டீம், ஹீ ஓன்ஸ் எ டீம், ஹீ பேஸ் ஃபார் த டீம். இது எல்லாமே சரி, ஓகே, யூடியூப்லேருந்து வருது, அதுலேருந்து பே பண்ணுறாரு கூட வச்சுக்கலாமே. இப்போ ஒரு டீம் பில்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. நாளைக்கே நான் ஒரு எடிட்டர் வச்சுக்கிறேனோ, நாளைக்கு என் கூட ஒரு கேமராமேன் நான் கூப்பிட்டு போகிறனோ, இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. பட் ஹீ இஸ் அசோசியேட்டட் வித் டாப் கார்ப்பரேட் கம்பெனிஸ். அது அவரே நிறைய வீடியோஸில் நிறைய பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி அவரோட ஃபுட்டு ஃபீஸ்டபுள்ஸாக இருக்கட்டும், பர்கராக இருக்கட்டும், ஹீ இஸ் இன்டு கார்ப்பரேட். பட் அவர் அந்த இடத்துல நீங்கள் ஒரு சோலோ கிரியேட்டராக நீங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் எனிவே ஹீ ஓன்ஸ் யூடியூப், அவ்வளோதான். ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் யூடியூபர். அதுக்கு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அவருக்கு பண்ணது சரி, ஓகே, ஒரு வெள்ளைக்காரனுக்கு பண்ணது நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் யூடியூபர்ஸ்க்கு நீங்கள் பண்ணியிருக்கலாமே. சரி, நீங்கள் கண்டென்ட் வைஸ் விட்டுருங்க, கண்டென்ட் வைஸே விட்டுருங்களேன். ஒரு என்ன சொல்கிறதுனா, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இந்த யூடியூபருக்கு இருக்காங்கப்பா, இவருக்கு நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை டேக் பண்ணலாமே, அவர்கிட்டருந்து ஒரு ரிப்ளை எதிர்பார்க்கலாமே. ஸோ நான் இந்த ட்வீட் பார்த்தப்பே நினச்சேன், வை நம்ம A2D இப்படி ஒரு வீடியோ இஸ் பிளானிங். நான் உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், எனக்கு அது பர்சனலாக ஃபீல் ஆச்சு. எதுக்கு இப்படி மிஸ்டர் பீஸ்ட்கிட்டன்னு ரிப்ளை வரணுமா, அது வந்தால் தான் இங்கே ஒரு கண்டென்ட் போட முடியுமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஆச்சு. மிஸ்டர் பீஸ்ட் மதிக்கலை, அதுக்கு ரிப்ளையும் பண்ணல. ஆப்வியஸ்லி அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 லட்சம் பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, அதில் இது அவருக்கு போய் சேர்ந்துருக்காது ஆப்வியஸ்லி. பட் ஸ்டில் நீங்கள் கண்டென்ட் மேக் பண்ணியும் போட்டிங்க. இது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் வீடியோ பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க டேக் பண்ணிவிட்டு, வி புட் எ பில் போர்ட் ஃபார் மிஸ்டர் பீஸ்ட்னு அவரை டேக் பண்ணி, அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணல. தென் நம்ம மதன் கௌரி ப்ரோ, அவர் ஆக்சுவலாக அதுக்கு ஒரு கோட் ட்வீட் போட்டு, ஹே மிஸ்டர் பீஸ்ட் ப்ளீஸ் செக் திஸ் வீடியோ. ஸோ வை அந்த ஒரு கமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நீங்கள் யாருக்காவது ஃபெசிலிட்டேட் பண்ணியிருந்தா சத்தியமாக எல்லாருமே இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க, இன்க்ளூடிங் மீ. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். நம்ம இந்தியாவில் யாரையாவது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி த்ருவராத்தி, லைக் என்ன சொல்கிறதுனா, ஒரு விஷயம் பேசுறதுக்கு கட்ஸ் வேணும். முக்கியமாக சோஷியல் இஷ்யூஸ் பற்றி பேசிட்டு ஒரு பாலிடிக்ஸில் நடக்கிற சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் இருக்கும். அது தெரியாதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சில யூடியூபர்ஸ்லாம் பொலிட்டீஷியன்ஸ்லாம் டார்கெட் பண்ணி வச்சு செய்கிறானுங்க. அதுதான் உண்மை. நீங்கள் ஒரு மோட்டிவ் ஒன்று சொன்னீங்கல்ல, யூடியூப் அப்படின்றது இட் ஷுட் பி கண்ட்ரோல்டு பை அஸ் அண்ட் பப்ளிக்கால் தான் கண்ட்ரோல் பண்ணணும், அவங்க சொல்கிறது தான் நமக்கு, நம்ம சொல்கிறது தான் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல. நான் சிம்பிளாக ஒரு கொஷின் கேட்குறேன். நீங்கள் இன்வைட் பண்ண ஃபியூ யூடியூபர்ஸ், தே ஆர் அண்டர் ஏ கார்ப்பரேட் தான், டிஓவில் அசோசியேட் இருக்காங்க, கரெக்டுங்களா? மெயினாக அதை பண்ணது டி சீரிஸ் அப்படின்னு ஒரு கார்ப்பரேட்டு நம்மளெல்லாம் வச்சு செஞ்சுருக்கான். மிஸ்டர் பீஸ்ட்டு டி சீரிஸை தாண்டி வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் யூடியூப் ரைட்டரு, அதை ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்கீங்க. பட் நீங்கள் கூப்பிட்ட ஃபியூ கிரியேட்டர்ஸ் அந்த கொலாபரேஷனில் தே ஆர் அண்டர் ஏ கார்ப்பரேட். டிஓ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் பார்த்தீங்கன்னா அவங்க சேனல்ஸை மெயின்டைன் பண்ணுது, அதுதான் உண்மை. ஸோ அவங்களுக்கு அந்த கார்ப்பரேட் சப்போர்ட் அந்த இடத்துல தேவைப்படுது. அது இல்லாமல் இருந்திருந்தால் அது டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, சோலோ கிரியேட்டராக உள்ளே வந்துட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோ உங்கள் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுறது தப்பே கிடையாது. அண்ட் ஆப்வியஸ்லி இஃப் யூ ஆர் ஹேவிங் அ கம்பெனி, ரிஜிஸ்டரிங் அந்த கம்பெனி அண்டர் கவர்மெண்ட், அது ஒரு கார்ப்பரேட் தான் ஆப்வியஸ்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பிசி பில்டிங் பண்ணுறீங்க, சேல்ஸ் பண்ணுறீங்க, உங்கள் கம்பெனி நீங்கள் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அஃபிஷியலாக. ஸோ தட் வில் பி அ கார்ப்பரேட் ஆப்வியஸ்லி. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களும் கார்ப்பரேட் ப்ரோ அப்படின்னு நான் சொல்லலை. பட் நீங்கள் கார்ப்பரேட் எதிர்த்து அது மிஸ்டர் பீஸ்ட்டுக்கு ஒரு பேனர் வைக்கிற அளவுக்கு இங்கே இந்தியாவில் கிரியேட்டர்ஸ் கிடையாது அப்படின்றத எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. இது அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட்டாக மேபி நிறைய பேருக்கு தோணலாம், என்ன ப்ரோ நீங்கள் A2Dக்கு எதிராக பேசுகிறீங்களா, A2D பற்றி பேசி நீங்கள் வியூஸ் வர பார்க்குற, அப்படிலாம் கிடையாது. எனக்கு 2 நாளாகவே இது மைண்டில் ஓடிட்டே இருந்தது. நான் இதே மெசேஜை நான் A2D ப்ரோவுக்கும் நான் கன்வே பண்ணியிருந்தேன். ப்ரோ நீங்கள் போட்ட வீடியோ எனக்கு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு, பட் ஐ வில் மேக் எ வீடியோ, நான் என்னோடய பாயிண்ட்ஸ் நான் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இங்கே என்னென்னா, இண்டிவிஜுவலாக ஒருத்தர் கண்டென்ட் பண்ணுறதுன்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. அவங்களாம் பிளான் பண்ணி ஷூட் பண்ணி அது ஒரு 50,000 பேர் பார்க்க வைக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். அப்படி இருக்கும்போது இந்தியாவில் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. லைக் நிறைய பேருக்கு தெரியல, மேபி அவங்க நம்பர்ஸில் கம்மியாக இருக்கலாம், அவங்கள ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்கலாம். சரி, நீ பேனர் கூட வைக்க தேவையில்ல அந்த இடத்துல. நீங்களாம் பேசும்போது இந்த ஃபியூ யூடியூபர்ஸ் பற்றி நம்ம இந்தியாவில் இருக்காங்கப்பா, நம்ம இந்தியாவில் இவங்களாம் இப்படி பேசுகிறாங்கப்பா, ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் யூடியூபர்ஸ்ப்பா அப்படின்னு நீங்கள் அவங்கள அந்த இடத்துல ஃபெசிலிட்டேட் பண்ணியிருந்தா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. பட் எனிவே அந்த கண்டென்ட்டை நான் எந்த குறையும் சொல்லலை, உங்களோட ஐடியாலஜி சூப்பரான ஐடியாலஜி தான். பட் நீங்கள் இன்வைட் பண்ண சில பேரே தே ஆர் அண்டர் கார்ப்பரேட்டுங்க, அது உங்களுக்கே தெரியும் ப்ரோ. பட் அவங்க ஒரு கார்ப்பரேட் இதில் தான் மெயின்டெனன்ஸில் இருக்காங்க அவங்க சேனல்லாம். பட் உங்களோட மோட்டிவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளை பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸான பப்ளிக் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கார்ப்பரேட்ஸ்
உள்ளே இருக்கும்போதே கார்ப்பரேட்டுக்கு அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பீஸ்ட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இஸ் நாட் அகெயின்ஸ்ட் கார்ப்பரேட். எந்த வீடியோவில் சொன்னது கிடையாது. பிகாஸ் ஹீ இஸ் ஏ கார்ப்பரேட், அவ்வளோதான். எனக்கு அவர் வீடியோஸும் ரொம்ப பிடிக்கும், எல்லா வீடியோஸும் பார்ப்பேன் நான். உங்கள் வீடியோஸ் பார்ப்பேன், நீங்கள் இன்வைட் பண்ண எல்லார் வீடியோஸும் நான் ரெகுலராக பார்க்குறவன் தான் நான். பட் எனக்கு பர்சனலாக இது மைண்டில் ஓடிட்டு இருந்தது. நீங்கள் பப்ளிக்காக டொமைனில் சில விஷயங்கள் போடும்போது என்னோட கருத்துக்கள் நான் இதில் வைக்கிறது தப்பு கிடையாது. இல்லை இதா அண்ட் முக்கியமான டிஸ்க்ளைமர், இது அகெயின்ஸ்டாலாம் ஒன்றுமே கிடையாது. அகெயின்ஸ்டாலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பண்ண அந்த வீடியோவில் இதெல்லாம் இன்னும் பண்ணியிருந்தா, நீங்கள் இன்னொரு யூடியூபருக்கு இந்த மாதிரி இந்தியாவில் நீங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணியிருந்தா இன்னும் தரமான ஒரு செய்கையாக இருக்கும். இதுதான், மற்றபடி எதுவும் கிடையாது ப்ரோ. ஸோ என்னோட ஒரு பாயிண்ட்ஸ் நான் கிளியராக நான் ஷேர் பண்ணிட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு எதிர்ப்பான வீடியோலாம் கிடையாது. ஐ ரியலி அப்ரிஷியேட் த எஃபர்ட். நீங்கள் அதில் பண்ணது அந்த மோட்டிவ் எல்லாமே பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு நீங்கள் அந்த வீடியோ போட்டோன்னே பசங்க நிறைய பேர் டிஎம் பண்ணாங்க, ப்ரோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. நான் அப்போ தான் நான் ஓப்பன் பண்ணியே பார்த்தேன். ஐ ஃபெல்ட் என்னப்பா நம்ம தமிழில் வேறு லெவலில் பண்ணுறாங்க கண்டென்ட்டில் அப்படின்னு யோசித்தேன். பட் சடனாக எனக்கு மைண்ட் இப்படிலாம் ஸ்ட்ரைக் ஆச்சு, இவங்களுக்கெல்லாம் நம்ம வச்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே ஃபைன், அப்ரிஷியேட் யுவர் கண்டென்ட் ப்ரோ. இது என்னோட சைட்லேருந்து எப்படி உங்களுக்கு ஆடியன்ஸ் கமெண்ட்டில் ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்களோ ஆஸ் எ கோ யூடியூபராக நானும் இந்த ஃபீட்பேக்ன்றது என் சைட்லேருந்து கொடுத்துருக்கேன். ஆல் த பெஸ்ட், கீப் டூயிங். அண்டு நம்ம இந்தியாவிலே யாரையாவது நீங்கள் இந்த மாதிரி கவனிச்சிங்கன்னா தட் வில் பி. ஏன்னா நீங்களே வீடியோவில் சொன்னீங்க 4 to 5 lakhs கிட்ட நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பெரிய விஷயம் தான். 4 to 5 lakhs நீங்கள் சோலோவாக ஸ்பெண்ட் பண்ணி, இல்லை நீங்கள் ஒரு கேங்காவோ ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு வெள்ளைக்காரனுக்கு நீங்கள் ஒரு பேனர் வச்சிருக்கிறது. நீங்கள் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கும் அங்கே வியூஸ் தான் தேவைப்படுது, எனக்கும் வியூஸ் தான் தேவைப்படுது, எல்லா யூடியூபர்ஸ்க்கு அதுதான் தேவைப்படுது. பட் எண்ட் ஆஃப் த டே எல்லாருக்குமே யூடியூப் சோஷியல் மீடியானா வியூஸ் தான். அதுக்காக தான் எல்லாருமே ஓடுறோம். இது ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் இதுதான் யூனிவர்சலான ஒரு ஃபேக்ட் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கைஸ், நான் ஏதாவது இதில் பாயிண்ட்ஸ் தவறாக சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க. அண்ட் அட் த சேம் டைம் நான் கிளியராக சொல்லிட்டேன், திஸ் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் எனி அதர் யூடியூபர்ஸ், அவ்வளோதான், சிம்பிள். ஏன்னா இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மக்களால் தான் டிசைட் பண்ணணும், வேறு யாரும் கார்ப்பரேட் உள்ள அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. ரீசெண்டாக ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் ஒன்று நடந்தது, ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின். ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் காசு கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கொலாபரீல் போட்டு விட்டாங்க. ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர் கேம்பெயின் அது. ஆக்சுவலாக நமக்கும் இன்வைட் வந்தது, நான் போகல. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இப்படி தான் எல்லாமே உள்ளே போயிட்டுருக்கு. பட் உங்கள் ஐடியாலஜி நல்ல ஐடியாலஜி. அடுத்த வாட்டி மேபி இதை நான் சொல்கிறது பெரிய விஷயமா நீங்கள் எடுத்துப்பீங்களான்னு தெரியல. இது எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது சொன்னேன், அவ்வளோதான். மற்றபடி நோ அஃபென்ஸ், நோ ஹேட் ஆர் நத்திங். எப்போவுமே ஐ லவ் யுவர் கண்டென்ட், அவ்வளோதான் ப்ரோ. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.